ஜோரா கிளாப் பண்ணுங்க. இந்த வயசுல அவங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சு டான்ஸ் ஆடுறது ஒரு பெரிய விஷயம். இன்னும் ஒரே வாட்டி ஜோரா கிளாப் பண்ணுங்க. இப்போ ஒரு கன்னடா வர்ஷிப் சாங் இருக்கு. கன்னடா வர்ஷிப் சாங் கை தட்டுங்க. இன்னொரு ಅಬ್ರಹಾಮನ ದೇವರೇ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ, ಇಸಾಕನ ದೇವರೇ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ, ಅಬ್ರಹಾಮನ ದೇವರೇ ನಿಮಗೆ ಹೃದಯದ ತುಂಬ ನಿನ್ನ ಜ್ಞಾಪಕ ಅದನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಬೇರೆ ನಿಲ್ಲಪ್ಪ ಲೋಕವೆಲ್ಲ ಹುಡುಕಿ ನಾ ಬಂದೆ ಎಲ್ಲೂ ಸಿಗಲಿಲ್ಲ ನಿನ್ನಂತ ತಂದೆ
wonderful song, sister. Okay, இப்போ நம்ம அடுத்தபடியாக ஒரு சோலோ டான்ஸை பார்க்க போகிறோம். லெட்ஸ் வெல்கம் ஐஸ்வர்யா. கை தட்டுங்க ஜோரா. என்னங்க கை தட்டவே மாட்டீங்க? दिवाले या दिवाले नरगताने दिवाले ओ दिवाले या दिवाले नरगताने दिवाले आयडुद कैकुले अदुदाय कैकुले दिवाले या दिवाले नरगताने दिवाले आयडुद कैकुले अदुदाय कैकुले आयडुद कैकुले अदुदाय कैकुले ये दीवाना को
எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சோலோவா இங்க வந்து தனியா டான்ஸ் ஆடுறது எவ்வளோ பெரிய விஷயம். திருப்பி கை தட்டுங்க. இப்போ நம்ம மத்தியில சிஸ்டர் சுஜானா ஒரு சோலோ சாங் பாட போறாங்க. கை தட்டுங்க. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಲು ಈ ಹೃದಯ ಸಾಲದು ಏಸಯ್ಯ, ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ಆಸೆ ನನಗಯ್ಯ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಲು ಈ ಹೃದಯ ಸಾಲದು ಏಸಯ್ಯ, ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ಆಸೆ ನನಗಯ್ಯ. ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ. ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಲು ಈ ಹೃದಯ ಸಾಲದು ಏಸಯ್ಯ, ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ಆಸೆ ನನಗಯ್ಯ. ರೋಗಗಳನ್ನು ವಾಸಿ ಮಾಡಿ ಹೊಸ ಜೀವನ ನನಗೆ ತಂದೆ, ನನ್ನನ್ನು ನಾಶನದಿಂದ ತಪ್ಪಿಸಿದವರು ನೀವೇ. ಸಮೃದ್ಧಿ ಜೀವನ ನನಗೆ ನೀಡಿರುವೆ. ರೋಗಗಳನ್ನು ವಾಸಿ ಮಾಡಿ ಹೊಸ ಜೀವನ ನನಗೆ ತಂದೆ, ನನ್ನನ್ನು ನಾಶನದಿಂದ ತಪ್ಪಿಸಿದವರು ನೀವೇ. ಸಮೃದ್ಧಿ ಜೀವನ ನನಗೆ ನೀಡಿರುವೆ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಲು ಈ ಹೃದಯ ಸಾಲದು ಏಸಯ್ಯ, ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ಆಸೆ ನನಗಯ್ಯ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಲು ಈ ಹೃದಯ ಸಾಲದು ಏಸಯ್ಯ, ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ಆಸೆ ನನಗಯ್ಯ. ಯೇಸುವಿನ ರಕ್ತದಿಂದ ನನ್ನನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡಿದೆ, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮದಿಂದ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಿರುವೆ. ನಮ್ಮ ಪಾಪಗಳ ಕ್ಷಮಿಸಿರುವೆ. ಯೇಸುವೇ ನಿನ್ನ ರಕ್ತದಿಂದ ನನ್ನನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡಿದೆ, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮದಿಂದ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಿರುವೆ. ನಮ್ಮ ಪಾಪಗಳ ಕ್ಷಮಿಸಿರುವೆ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಲು ಈ ಹೃದಯ ಸಾಲದು ಏಸಯ್ಯ, ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ಆಸೆ ನನಗಯ್ಯ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಲು ಈ ಹೃದಯ ಸಾಲದು ಏಸಯ್ಯ, ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ಆಸೆ ನನಗಯ್ಯ. Hallelujah. நீங்க இன்னொரு வாட்டி கை தட்டலைன்னா இங்க உங்களை பாட வைக்க
ஜூடா ஜோடாவுடைய ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். என்னடா இவனுங்க அல்லேலியா அல்லேலியா சோத்திரம் சோதரன் இவனுங்களெல்லாம் அச்சு ஓட ஒண்ணுண்டா. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. அவன் கட்ட விட்ட வளருவான், கொட்ட 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 உயருவான். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. நீ முதுக காட்டி ஓடிடுவ, முட்டி போட்டு செலுச்சானா நீ முதுக காட்டி ஓடிடுவ. அவன் ஆழாங்கள தெரியாம தலவிடாதே, அவன் நீள உயரம் தெரியாம மாட்டிக்கொள்ளாதே. அவன் ஆழாங்கள தெரியாம தலவிடாதே, அவன் நீள உயரம் தெரியாம மாட்டிக்கொள்ளாதே. அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போரிடாதவன், வீணான செயல்களுக்கு எதிர்த்து நிற்பவன். மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போரிடாதவன், வீணான செயல்களுக்கு எதிர்த்து நிற்பவன். நிந்தனைகள் போராட்டம் வந்தான், அதை பொறுமையோடு சகித்துக் கொள்பவன். நிந்தனைகள் போராட்டம் வந்தான், அதை பொறுமையோடு சகித்துக் கொள்பவன். அவன் கண்ணீரின் பள்ளத்தாக்கை கடந்து செல்பவன், அவன் தண்ணீரை கரை போல வழி நடப்பவன். அவன் கண்ணீரின் பள்ளத்தாக்கை கடந்து செல்பவன், அவன் தண்ணீரை கரை போல வழி நடப்பவன். அவன் கட்ட கட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே.
ஜீவனானாலும் உயர்வோ தாழ்வானாலும் மரணமோ ஜீவனானாலும் பசியோ பட்டினியோ நாசம் வந்தாலும் நண்பர்களால் துன்பம் வந்தாலும் பசியோ பட்டினியோ நாசம் வந்தாலும் நண்பர்களால் துன்பம் வந்தாலும் அவன் வெட்ட வளருவான் கொட்ட உயருவான் கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாதே அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே அவன் வெட்ட வளருவான் கொட்ட உயருவான் கை தட்டுங்க. நம்ம தேங்க்யூ லிட்டில் பிரதர்ஸ். இந்த டான்ஸ் நம்ம எத்தனையோ மொழியில ஆராதனை பண்ணியிருக்கோம். தெலுங்கு, தமிழ், இங்கிலீஷ். இயேசு கிறிஸ்துவே சொந்தமா பேசின ஒரு மொழி எபிரேய பாஷை. அந்த ஒரு மொழியில பாட்டு பாட நம்ம ஸ்ரேயாவை வெல்கம் பண்ணிடலாம். இன்னொரு கை தட்டுங்க.
Shreya for the song. Next நம்ம youth girls ஒரு பொம்மையா வந்து இங்க ஆட போறாங்க. Let's welcome them all.
ஜோரா கை தட்டி. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இது மட்டும் கேர்ள்ஸாவே ஜாஸ்தி இருந்துச்சு, கேர்ள் பவர். ஆனா இப்போ நம்ம சிங்க குட்டிகள் வந்து ஒரு ஸ்கிட்ட போட போறாங்க. இது ஜோரா கை தட்டி அவங்க வெல்கம் பண்ணுவாங்க. அது கூட பரவாயில்லடா, எங்க வீட்டுல ஒண்ணுத்து கூட லாக்கி இல்லைன்றாங்கடா. அது கூட பரவாயில்லடா, என்ன ஒண்ணுத்து கூட உதவாதேங்கடா. அப்படியே போவோம் வாடா. சார் எங்களுக்கு வேலை சார். எந்த வேலை பார்த்தாலும் செய்வீங்களாப்பா? சார் கேமரா இஷ்டா சார். அப்படியாப்பா? சார் எனக்கு நடிக்கிறது ரொம்ப எனக்கு தான் சார். சார் சரிப்பா. இப்போ ஒரு கதை சொல்ல போறேன், அதுபடி நீங்க நடக்கணும். ஓகே சார். இந்த கதையில அப்பா இருப்பாங்க, அப்பாவுக்கு நெஞ்சு வலி வரும், மகன் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. டாக்டர் வந்து அப்படியாப்பா சரிப்பா நான் வரேன்னு சொல்லிட்டு அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. ஓகே சார். நீ அப்பா நீ அப்பா நீ அங்க போப்பா, நீ அங்க போப்பா. ரோலிங் ஆக்ஷன். மகனே மகனே எனக்கு நெஞ்சு வலிக்குது மகனே. அப்பா அப்பா நெஞ்சு வலிக்குதாப்பா, இருப்பா டாக்டர் ஃபோன் பண்றேன். ஹலோ ஹலோ டாக்டர், அப்பா நெஞ்சு வலிக்குது. ஏப்பா வரேன். டாக்டர் இங்க நெஞ்சு இங்க டாக்டர் இங்க டாக்டர் 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 நான் தான் எங்கே வச்சுக்கிறேன். அப்பா இருந்துட்டார். அப்பா அப்பா செத்தா ஒரு கண்ணீர் வேணாம், போய் கண்ணீர் வச்சு நானுங்க போய்ங்க. அவ்வளவுதானே சார், வச்சிடலாம் சார். ஆக்ஷன். மகனே மகனே நெஞ்சு வலிக்குது மகனே. ஹலோ ஹலோ டாக்டர், அப்பா நெஞ்சு வலிக்குது டாக்டர். போய்ப்பா வரேன். டாக்டர் நெஞ்சு இங்க டாக்டர் இங்க டாக்டர் 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 எப்படி வச்சுக்கிறேன். அப்பா செத்தா ஒரு ஸ்மைலி வச்சு பண்ணுங்க, போங்க ஸ்மைலி வச்சு. அவ்வளவுதானே சார், பண்ணுங்க சார். மகனே மகனே நெஞ்சு வலிக்குது மகனே.
டாக்டர் நான் தான் டாக்டர் சாரிப்பா அப்பா இறந்துட்டாரு சார் இப்போ நான் நல்லா நடிச்சோமா சார் போங்க அவனே போங்க பேச்சு போய் ஒழுங்கா நடிங்க போங்கயா ஸ்லோ மோஷன்ல நடிங்க போங்கயா மகனே 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 நெஞ்சி வலிக்குது மகனே அப்பா அப்பா நெஞ்சி வலிக்குது அப்பா பாட்டு ஃபோன் பண்ணு ஹலோ டாக்டர் அப்பா நெஞ்சி வலிக்குது டாக்டர் டாக்டர் நெஞ்சி இங்க டாக்டர் இங்க டாக்டர் நான் தான் டாக்டர் நான் தான் சாரி பாப்பா Action. மகனே மகனே நெஞ்சோடு மகனே அப்பா அப்பா நெஞ்சோடு நான் பார் பண்ணி ஃபோன் பண்ண டிக் 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 ஹலோ டாக்டர் அப்பா நெஞ்சோடு நான் கை போறேன் டாக்டர் நெஞ்சி இங்க டாக்டர் நான் தான் இங்க சாரி அப்பா வந்துட்டாரு அப்பா பேச்சு ஒழுங்கா ஒரே ஒரு சான்ஸ் பேச்சு ஒழுங்கா நடிங்க போங்கய்யா ஓகே சார் பேச்சு ஒழுங்கா நடிங்க மகனே மகனே என் நெஞ்சி வலிக்குது மகனே அப்பா அப்பா நெஞ்சி வலிக்குது அப்பா எனக்கு டாக்டர் ஃபோன் பண்றேன் ஹலோ ஹலோ டாக்டர் அப்பா நெஞ்சி வலிக்குது டாக்டர் வெயிட் வரேன் டாக்டர் நெஞ்சி இங்க டாக்டர் நான் தான் டாக்டர் நான் தான் எம்பிஎஸ் படிச்சிருக்கேன் சாரிப்பா அப்பா இறந்துட்டாரு அப்பா சார் நம்ம நச்சனை போட்டு காத்தீங்களா சார் போட்டு காட்டலாம் சார் சார் நம்ம நச்சு நம்மளே பண்ணுவோம் சார் போட்டு காட்டலாம் ஆனா ரோல் இல்லையே நம்ம வாழ்க்கையில என்னதான் இருந்தாலும் நம்ம ஆண்டவர்னா வேஸ்ட் தான் மீனிங் என்ஜாய்மெண்ட் எல்லாம் ஆயிடுச்சு பாட்டு டான்ஸ் வர்ஷிப் எல்லாம் ஆயிடுச்சு இப்போ பாஸ்டர் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் கேட்கலாம் ஹalleluya எல்லாரும் வந்திருக்கலாம் ஹalleluya இந்த நாள்ல பார்க்கும்போது ஆண்டவர் இந்த வருஷத்துல பார்க்கணும் கிறிஸ்துமஸ் சொல்லி கொண்டாடுறீங்கன்னா இதுல வந்து தேங்க்ஸ் கிவிங் சொல்லும்போது இந்த வருஷம் எல்லாம் ஆண்டவர் நன்மையாக நம்ம நடத்தி வந்துக்கிறார் இல்லைங்களா இந்த 2020ல வந்து எவ்வளோ பேர் மறைந்து போயிருக்காங்க இந்த போராட்டத்தில் இல்லைங்களா இந்த தேவன் வந்து நம்மளுக்கு வந்து அற்புதமாக சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு நம்ம நடத்தி கொடுத்திருக்கனால இன்றைக்கு நம்ம விசேஷமாக தேங்க்ஸ் கிவிங் ஜெபம் தான் இந்த ஜெபத்தை நம்ம ஏறெடுத்திருக்கோம் இது வந்து கிறிஸ்துமஸ் சொல்லும்போது ஆண்டவர் பிறந்தார் நமக்குள்ள பிறந்திருக்க வேண்டும் அதுதான் முக்கியம். அல்லேலூயா
ஆண்டவர் பிறகு கொண்டாடுறது முக்கியம் இல்லை, ஆனா ஆண்டவர் நமக்குள்ள இருக்க வேண்டும். நமக்குள்ள இருந்தனாக்கா நமக்கு பாதுகாப்பு, எல்லா சாபத்திலிருந்து, எல்லா பாவத்திலிருந்து, எல்லா தீய சக்தியிலிருந்து விலக்கி என் தேவன் செய்வார், பரிசுத்தமாக நடத்துவார். அல்லேலூயா. அவர் சமூகத்தில் ஏசப்பா நல்லவர் நல்லவர் சொல்லி அவரை துதிக்க அவர் நன்மையாக நடத்துவார். இதுதான் இந்த வருஷத்துல செய்தி பார்க்கும்போது, இந்த நாள்ல பார்க்கும்போது ஏசப்பா அவன் நன்றியோடு நம்ம துதிக்கிறோம். இன்னைக்கு நன்றி செலுத்துற நாள். நன்றி செலுத்துறதாக ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுத்தாரு. ஆண்டவரே, கிறிஸ்துமஸ் சொல்லும் போது பைபிள்ல பார்க்கும்போது சாண்டா கிளாஸ் பார்க்குறீங்களா, சாண்டா இதெல்லாம் பார்க்கும்போது பைபிள் எங்கப்பா இருக்குன்னு சொல்லி தேடுவேன். ஏன்னா பைபிள் சொல்றபடி நம்ம நடக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம பார்க்கும்போது சாண்டாக்கோஸ் கிறிஸ்துமஸ் சம்பந்தமே கிடையாது. சம்பந்தம் கிடையாத ஒண்ணு செய்யும் போது என்ன நடக்குதுன்னாக்கா, நம்ம பைபிள் இல்லாதது ஒண்ணு நம்ம செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் மட்டும்தான் நம்ம உயர்த்த வேண்டும். அப்ப நம்ம பார்க்கும்போது கிறிஸ்துமஸ் சொல்லும் போது ஒரு வித்தியாசமாக கொண்டாட வேண்டும். அது என்ன கொண்டாடணும்? தேங்க்ஸ் கிவிங். அல்லேலூயா. இந்த வருஷம் எல்லாம் கண்மணி போல் காத்தா, அதுக்காக ஆண்டவர் நன்றி சொல்லி ஆண்டவரை இந்த நாளை கொண்டாட வேண்டும் சொல்லி ஆண்டவருக்கு சமூகம் கேட்கும் போது ஆண்டவர் பதில் கொடுத்தார். எப்படியா கொடுத்தாருனாக்கா, ஆண்டவர் ஒரு டோல்னாக்கா அடிக்கிற இல்லைங்களா, அந்த அடிக்கிறது அந்த டோல் மோளம். அது புதுசான மோளத்தை ஆண்டவர் தரிசனம் காமிச்சார். அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா, கொண்டாடுங்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை கொண்டாடுங்கள். அப்ப ஆண்டவர் நன்றி சொல்லுங்கள். அப்ப ஆண்டவர் நன்றி சொல்லும்படியாக இந்த நாளை ஆண்டவர் நியமிச்சிருக்கிறார். ஆண்டவர் சமூகம் கேட்டு பர்மிஷன் கேட்டு அதை எப்படி செய்யும்போது இவ்வளவு மகிமையா இருக்கும் இல்லைங்களா? நம்ம அவசரமா ஏதோ ஒண்ணு செய்யணும் அப்படியே இருக்கக்கூடாது. ஆண்டு சமூகத்தில் கேட்டு எது இருந்தாலும் ஆண்டு சமூகத்தில் கேட்டுதான் செய்வது. அப்படி கேட்டு செய்யும் போது அவர் நம்ம மத்தியில் இருப்பார். அவர் நம்ம மத்தியில் இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷம், சமாதானம் இல்லைங்களா? அதுக்காக தான் இந்த நாள்ல ஆண்டு நன்றி செலுத்தும்படியாக இந்த நாள், இந்த வருஷம் எல்லாம் கண்மணி போல் காத்தார் ஏசப்பா இல்லைங்களா? ஏசப்பா நம்ம உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து எல்லா தீய சக்தி விலக்கி பரிசுத்துக்குள்ளாக நீதிக்குள்ளாக நடத்துகிற தேவன். அவர் பயப்படுற பயம் பாவத்தை வெறுக்கும். அவர் பயப்படுற பயம் எல்லா தீங்கும் வெறுக்கும். அதுதான் நமக்கு வேணும் இல்லைங்களா? பாவத்தோடு நம்ம வாழ்றதில்ல, பாவத்தை வெறுத்து நம்ம வாழ வேண்டும். அப்படி செய்யணும்னாக்கா ஏசப்பா நம்ம உள்ளத்துக்கு இருக்க வேண்டும். ஏசப்பா என் உள்ளத்துல வாங்க சொல்லும் போது ஆனா உள்ளத்தில் பிறந்துட்டான்னு போதும். அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. ஏசப்பா நம்ம கூட இருந்தாதான் கிறிஸ்துமஸ். இப்போ கிறிஸ்துமஸ் சொல்லும் போது இந்த வருஷத்துக்கு கொண்டாடுறோம் இல்லைங்களா? இந்த கொண்டாடும் போது எவ்வளவு செலிப்ரேட்டா எவ்வளவுதான். ஆனா என்ன பொறுத்து கேட்கும் போது நமக்கு தினந்தோறும் கிறிஸ்துமஸ் தான், வாரம் கிறிஸ்துமஸ் தான். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்குள்ள வாரம் தினந்தோறும் நமக்குள்ள இருக்கிறார். அவர் இருந்தாலே போதும், நமக்கு சந்தோஷம் சமாதானம் எல்லா சூழ்நிலையும் பாதுகாத்து நடத்துற தேவன். அல்லேலூயா. அப்போ இந்த வருஷத்துல பார்க்கும்போது 2020ல கண்மணி போல் காத்திருக்காரு இல்லைங்களா? எவ்வளவு வைரஸ், எவ்வளவு சிக்னஸ், எவ்வளவு மத்தியில ஆண்டவர் நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கார். அதுதான் ஆண்டோட கிருபை, ஆண்டவர் நம்மளை மேல் வைத்திருக்க அன்பு. அந்த அன்புக்காக தான் ஆண்டவர் நன்றி செலுத்துறோம் இல்லைங்களா? அப்போ இந்த நாள்ல ஆண்டவர் நன்றி செலுத்துறோம். சங்கீதம் 98:1 எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 98:1. உன்னதமானவன் மருள் இருக்கிறார். சங்கீதம் 98:1. கர்த்தருக்கு புது பாட்டு பாடுங்கள், அவர் அதிசயம் செய்திருக்கிறார். வாசிக்கிறீங்களா? அது பார்க்கும்போது கர்த்தருக்கு புது பாட்டு பாடுங்கள், அவர் அதிசயம் செய்திருக்கிறார். அவர் ரட்சிப்புக்கு உண்டாக்கி. அல்லேலூயா. இப்ப ரட்சிப்பு நம்ம உண்டாக்கி இருக்கிறதுனால, ஆண்டவர் அதிசயம் செய்ததுனால ஆண்டவர் புது பாட்டை பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். அல்லேலூயா. ஆண்டு நாமத்தை உயர்த்தும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் சமாதானம் நம்ம நிரப்பி நடத்துறது. அல்லேலூயா. ஆண்டு நம்மோடு இருக்கா. தொடர்ந்து நம்ம ப்ரோக்ராம்குள்ள போகலாம். சாரீஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க. நான் பேர் சொல்லுவேன், அவங்களாம் சாரீஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. சிஸ்டர் ஸ்டெல்லா சிஸ்டர் சிஸ்டர் சங்கரி, சிஸ்டர் தனலட்சுமி,
ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரு gift இருக்கு. அதை வந்து பிரதர் வினோத் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். வாங்க வாங்க உள்ள போய் வாங்க வாங்க. நீ கொடுப்பீ முதல்ல வந்து வாங்க சும்மா வாங்க. கரீம் கரங்கள் தட்டுங்க. சாரிகா நேத்ரா நேத்ராக்கு யாராச்சும் வாங்க. விபின் குமார் அப்பா நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து சத்யா பிரதர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாரு. வாங்க. மோவில் சின்னு நிஷா நிஷா பிரியா மர்லின் ரெபேக்கா ஐஸ்வர்யா ஸ்ரேயா ஹalleluya. ஜெபிக்கலாம். இப்போ ஜெபிக்கிறதுக்கு முன்பாக நமக்கு சாப்பாடு ரெடியா இருக்கு. சாப்பாடு வந்து நீங்க சாப்பிட முடியாது, பேக் பண்ணி ரெடியா வச்சிருக்கோம். அது கையில் எடுத்துக்கிட்டு போகணும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம காணிக்கை எடுக்கலாம். ஹalleluya. Thank you Jesus. எல்லாம் வல்லது ஆகுது தேவா. காணிக்கை கையில் எடுத்து வச்சுக்கொள்க. ஆண்டவர் கொடுக்கலாம் உற்சாகத்தோடு. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். Thank you.
தெரியுதா? அல்லேலூயா. ஆண்டவர் நேசிக்கும் போது நமக்கு எல்லாமே நன்மை நடக்கும். ஆண்டவர் நேசிக்கும். இந்த பாடல் பாடுறது அப்படிதான். தேவரே நீங்க பிரீத்திசாக நன்மைக்கு உள்ளது நடித்து. அல்லேலூயா. ஏசப்பா நேசிக்க நேசிக்க நல்ல ஆசீர்வாதம் நடத்துவா. நான் சொல்ற ஜெபம் சொல்லுங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, என் பாவங்களை மன்னிங்க, என் ஆசீர்வதிங்க, என்னோட இருங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த ஜெபம் சொல்லும்போது ஆண்டவர்கிட்ட நெருங்கி நாங்கள் ஜீவிப்போம். அல்லேலூயா. ஏசப்பா என் பாவத்தை மன்னின்னு சொல்லும்போது ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிற தேவன். அல்லேலூயா. அவர்கிட்ட மட்டும்தான் நம்ம கேட்க முடியும். ஏசப்பா என் பாவத்தை மன்னின்னு சொன்னாக்கா ஆண்டவர் நம்ம மன்னிச்சு நம்மளுக்கு பலப்படுத்துகிற தேவன், நம்ம ஆசீர்வதிக்கிற தேவன். நீங்க மனுஷன் யாருன்னா வெறுத்து பாடல் பார்க்கும்போது சொந்தம் பந்தம் எல்லாம் வெறுத்துருவாங்க. நான் ஆண்டவர் இருக்காத தேவன், நேசிக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் மட்டும் அவர் சமூகத்தில் மட்டும் செவிக்க அவர் நேசிக்க ஆனால் ஆசீர்வதிப்பார். பார்க்கும்போது இந்த நேரத்தில் வந்து இந்த ப்ரோக்ராம் நடத்தி கொடுக்கிறதாக எல்லாரும் ஆண்டவருக்காக நீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வினோது சாப்பாடு மார்க்கெட்டுக்கெல்லாம் போய் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுது. சத்யா பிரதர், அப்புறமா சிஸ்டர் சுஜனா, சிஸ்டர் இந்திரா சிஸ்டர், இங்கெல்லாம் டீம் ஒர்க் இந்த வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்காக அவர்கள் முன்னே செய்யும்போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த வருஷம் ஆண்டவர் அற்புதமான இடத்துல இந்த நெக்ஸ்ட் வருஷத்துல ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஸ்ரேயாக்காக அந்த நன்றி செலுத்துகிறேன். ஸ்னேகாக நன்றி செலுத்துகிறேன். அற்புதமாக எல்லாம் நடத்தி கொடுத்தாங்க. ஸ்டெல்லா, சிஸ்டர் ஸ்டெல்லா, இந்த டீம் ஒர்க், இந்த பொம்மை, இந்த பாடல் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி பசங்களை கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா. வாஞ்ச ட்ரைனிங் வந்து பிராக்டிஸ் பண்ணி எதுக்காக ஆண்டு நாம மகிமைப்படும். அல்லேலூயா. சின்ன பசங்க எல்லாம் அவங்களுக்கெல்லாம் நன்றி. ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் ஸ்கீட்டு போட்டு எல்லாம் எதுக்குனாக்க ஆண்டு நாம மகிமைப்படணும், ஆண்டு நாமத்தை உயர்த்தணும். அவ்வளவுதான். ஆண்டு நாமத்தான் இங்க மகிமைப்பட வேண்டும். பாடல் பாடும்போது ஐஸ்வர்யா பாடல் பாடும்போது ஆண்டு டான்ஸ் ஆடும்போது ஆண்டு ஆசீர்வதிப்பார். அதை வந்து ஐஸ்வர்யா இங்க இருக்க ஆண்டு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அது போல நெக்ஸ்ட் உற்சாகமா நம்ம ஆண்டவருக்காக நம்ம எழுப்பி பிரகாசிப்போம். அல்லேலூயா. ஆண்டு நம்மோடு இருக்கா. தொடர்ந்து ஆண்டு ஆசீர்வதிப்பார். ஆண்டு நாமத்தை மட்டும் உயர்த்தணும். அதுதான் தாஸ் பிரதர் அவரு நமக்கு இங்க கீபோர்டு வாசிக்கிறாரு, ட்ரைனிங் பண்றாரு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாரும் ஆசீர்வதிப்பார். ஓகேங்களா? ஜெபிக்கலாம். இந்த 25th கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் பார்க்கும்போது சர்வீஸ் பார்க்கும்போது மார்னிங் 8 o'clock மார்னிங் டு 10 இந்த கிறிஸ்மஸ் வந்து ஜாயின் பண்ணுங்க, ஆராதனை கலந்து கொள்ளுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்ம ஆண்டவர் ஆராதிக்க தேவன் நம்ம ஆசீர்வதிப்பார். அவர் செய்தி கேட்டு அவர் வார்த்தைக்குள் வளர வேண்டும். அல்லேலூயா. வளரும்போது தான் தேவன் பிரசவம் நடத்துவார். சில பார்க்கும்போது எல்லாருக்கும் சில டைம் டெலிவரன்ஸ் ஆகும்போது 1 வாரம் 2 வாரம் போதாது. வாரம் வரும்போது வாரம் மகிமையா நடத்துவார். அல்லேலூயா. ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி வருவேன் அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாக்கா நமக்கு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ளனாக்கா வாரம் வரும்போது தேவனுடைய சமாதானத்தை தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து கொண்டு போகும்போது உங்க வீடுகளில் ஆசீர்வாதம் நிற்கும். அல்லேலூயா. அது போல எல்லாத்தையும் விடுதலோடு தேவ மகிமையோடு நடத்துவார். ஆண்டவர் ஐக்கியத்தில் வளர ஆண்டவர் கிருபை செய்வார். அதனால்தான் கஷ்டப்படாம ஓடி வந்து ஆண்டவர் ஆராதிக்கணும். சில பார்க்கும்போது 1 வாரம் போதும், மாசத்துக்கு ஒரு வாரம் போதும் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வாரம் என்னதான் சரி. சில சோம்பேறி ஐயோ போகும் யாரு போறாங்க நாட்டில் எங்க பார்த்துக்கலாம். சில டைம் பார்க்கும்போது ஐயோ எங்க அவ்வளவு தூரம் யாரு போறாங்க, பஸ் பிடிச்சிட்டு போகணும், ஆட்டோ பிடிச்சிட்டு போகணும், பஸ் சார்ஜ் இல்லை, இதெல்லாம் தூக்கி எறிஞ்சு ஆண்டவர் எப்படியாவது வழிவாசல் தரப்பான்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்த்து கொண்டு போய் போதும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. ஆண்டவர் எல்லாமே செய்ய வல்லவராக இருக்கார். நீங்க நினைத்து என்னை நேசிக்கிறது யாரும் கிடையாது. ஆண்டவர் உங்களை முழு இதயத்தோடு நேசிக்கிறவராக இருக்கிறார். உங்களை பலப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களை தாங்கி நடத்த வல்லவராக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் சமூகத்துல வந்து ஏசப்பா நான் வந்துட்டேன்ப்பா, நாமத்தை உயர்த்தினாப்பா சமூகத்தில் செபிதால போதும் அந்த சமூகம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வந்து மாஸ்டர் வர்றாங்க வாரம் அந்த சமூகம் வந்து பாருங்க ஆண்டவர் மகிமையா எப்படி உயர்த்துறாரு பாருங்க. அவர் சேலஞ்ச் எடுத்துக்கணும். நான் தான் சரி பாத்துறேன், எனக்கு பஸ்ல நடந்து வந்துடுறேன், அப்படி ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கும் தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பிசாசு சோதனைக்கு நம்ம ஆளாகக்கூடாது. பணம் இல்லாம பண்ணுவான், சில டைம் வந்து எதுவுமே இல்லாம பண்ணுவான். ஆனா ஆண்டவர் ஆராதிக்கும் எல்லா வழிவாசம் தரப்பார். அல்லேலூயா. ஒரு பஸ்ல ட்ரெயின்ல எல்லாமே வழிவாசம் தரப்பார்.
திறக்கும்போது அந்த வாசலுக்கு நீங்க ஆயத்தமாகும். அல்லேலூயா. கொஞ்ச நேரத்திலேயே நீங்க சோர்ந்து போறாரு, போக போக தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்ணுடன் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவர் இந்த வேலைப்பா விசேஷமாக அப்பா எல்லாரும் கலந்து கொள்ள கிருபை செய்தவருக்கு நன்றி. நாமத்தை மகிமைப்படுத்துமாப்பா. நீர் ஒருவரே அப்பா மகிமை செலுத்துவோம். என் மதில் நீங்க இருக்கிறீங்கப்பா. தொடர்ந்து அவசரமா நடத்துறாங்கப்பா. ஒவ்வொரு தொழிலாக அப்பா எல்லாரும் அப்பா தேவ சமாதான பிரசன்ன மகிமையோடு இங்கிருந்து செல்லும்படியாக தேவ உதவி செய்வதாகப்பா. அப்பா வாரந்தோறும் வந்து ஆராதிக்க வேண்டும், வாரந்தோறும் வந்து பிரசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா, வாரந்தோறும் வந்து உங்க மன்னாவை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா. என் தேவன் ஆசீர்வதிக்கிறார்கள். சிறு பிள்ளைகள் கொண்டு பெரியவர்கள் கொண்டு குடும்ப அத்தனை பேர் ஆசீர்வதி செபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய பாதத்தை வைக்கிறேன். என் தேவன் கொடுக்கிறார்கள், ஆசீர்வதிக்கிறார்கள். தேவ சமாதானம் நிரப்புகிறாங்கப்பா. எல்லாவற்றும் அப்பா என் தேவன் அறிகிறீங்கப்பா. அப்பா தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறார். கண்மணி போல காத்து நடத்துறாங்க அப்பா. இந்த 2020 கண்மணி போல காத்த தீயும் அப்பா இந்த 2021 மகிமையா நடத்த செபிக்கிறோம் அப்பா. புது மனுஷனா, புது மனுஷியா, புது குடும்பமாக, புது அவசரமாக, புது தரிசனமாக, புது வார்த்தை நிரப்பிடத்துல செபிக்கிறாங்க அப்பா. வேண்டுகொள்ளும் அப்பா. என் தேவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறாங்க. கரத்தோப்பு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழமே பரிசுத்தமானவரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல ஒன்று மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தமும் ஐக்கியமும் சதா காலம் நம்மோடு எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். God bless you. உங்களோட இருக்கிறார். சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த சாப்பாடு ஸ்பான்சர் பண்ண டாக்டர் ராஜ் அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அவர் ஆன்லைன்ல ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாரு. இப்போ அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. God bless you. God bless you. யாருக்கும் ஜெபிக்க வேண்டாம், இந்த வாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம்.